Hello friends, welcome to Samaiyal Swarangal. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி bread upma. எஸ், நீங்க கெஸ் பண்ண மாதிரியே தான். எப்படி சூரியவம்சம் படத்துல இட்லி உளுத்து போட்டு தாளிச்சு உப்புமா பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிரெட் உளுத்து போட்டு தாளிச்சு உப்புமா பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துர்க்கேன். இது ஒருத்தருக்கு போதுமானதா இருக்கும். பிரெட் ஸ்லைசஸை எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் போதும். அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ஒன்று சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நறுக்குன பச்சை மிளகாய் 2, அப்புறம் கேரட் சின்ன சைஸ் ஒன்று இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 2 பூண்டு பல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா 8லேருந்து 10 இலை, உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு, கறி மசாலா பவுடர் 3/4 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் அளவு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். அப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கேரட் சேர்த்துடலாம். கேரட் மாதிரி என்ன காய் வேணாலும் கூட சேர்க்கலாம். பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இந்த மாதிரி, இல்லைன்னா டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நறுக்கி வச்சுருந்த பூண்டு, அப்புறம் புதினா இலை, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு கறி மசாலா பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். கறி மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா பவுடர் இதெல்லாம் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கேரட், புதினா வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சுரங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.